ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தினது என்கிற அருமையான பாடலை சந்தோஷத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய ஆருயிர் அன்பராய் நம்முடைய ஜீவித பாதையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நினைத்து இந்த பாடலை கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். கையை தட்டி சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி
ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வருமென்றழைக்கிறாரே, வாருமென்றே. ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வருமென்றழைக்கிறாரே, சீயோனிலே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தம்மை படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தம்மை படுவார். கிருபையிலே இவர் கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் நம்முடைய வியாதி வேதனை. ஒவ்வொரு நாளும் ஆமே நம்முடைய வாழ்விலே வைத்தியரால் நல்ல பரிகாரியால் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவெல்லாம் சார்ந்திட இந்த உலகத்தில் வேறு யாரும் நமக்கு இல்லை. அதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதி வேதனையோ வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதி வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெவன் யாருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெவன் யாருமில்லை. கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். எனக்காய் வருகிறவர் மிக விரைவில் வந்துடுவார், சமீபமை முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. ஒரு அருமையான பாடல். நமக்காக வரப்போகிற ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் மிக விரைவில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. ஆமென். நம்மை அதற்காகத்தான் அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி நம்மை தூய்மையாக்கி அவருக்கு முன்பதாய் நாம் நிற்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து பாடுவோம். எனக்காய் வருகிறவர் மிக விரைவில் வந்துடுவார். கைகளை தட்டி ஆமென். இந்த பாடலை கேட்டா போல சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் வருகிறவர் மிக விரைவில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. சொல்லுவோம். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே.
சொல்லுவோமா? வழுவாது காத்திடுவார், சோதனை வந்திட்டால். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. வழுவாது காத்திடுவார், மகிமரி சந்நிதியில் மாசத்துணை நின்றிடவே. மகிமரி சந்நிதியில் மாசத்துணை நின்றிடவே. உயர்ந்தம் எனக்காக சிந்தினதா, உண்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். உயர்ந்தம் எனக்காக சிந்தினதா, உண்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். ஒரு நாள் வெட்டைக்கு தரித்தவர்களா அவே உலகமே அதிசயிக்க வண்ணத்தில் ஒரு கூட்டம் காணப்பட போகிறது. யார் இந்த வெண்கூட்டம் என்று சொல்லி இந்த உலகமே அதிசயிக்க போகிறது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் வெட்டைக்கு தரித்தவர்களால் அவரை பின் செல்ல இருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே என்னையும் அப்படியே நீர் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி பாடுவோம். யார் இந்த வெண்கூட்டம் சொல்லுவோம். உலகமே அதிசயிக்கும். யார் இந்த வெண்கூட்டம், உலகமே அதிசயிக்கும். இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ. நீ சொல்லுவோமே. இரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோர் இவர்களோ. உயர்த்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். உயர்த்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். பலகணி தீவிரிக்கும் வான்மான் புறநானல்லவோ. பலகணி தீவிரிக்கும் வான்புறநானல்லவோ. நேசரவர் என்னுடையவர், ஆனவர் மார்பினிலே. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஆண்டவரப்பா. நேசரவர் என்னுடையவர், ஆனவர் மார்பினிலே. நேசரவர் என்னுடையவர், ஆனவர் மார்பினிலே. ஒரு முறை கூட சொல்லுவோமா? நேசரவர் என்னுடையவர், ஆனவர் மார்பினிலே. உயர்த்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். உயர்த்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை அவர் நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். நமக்காய் வருகிறவர். நீங்க வாயில திறந்து பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நமக்காய் வருகிறவர், மிக விரைவில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ, நேசரை சந்திக்கவே. சமீபமே முடிவல்லவோ, நேசரை சந்திக்கவே. சமீபமே முடிவல்லவோ, நேசரை சந்திக்கவே. நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நோவா பல வருஷமா மழை பெய்யுதுன்னு சத்தம் போட்டுட்டே இருந்தார். எவனும் காது கொடுக்குற மாதிரி இல்லை. ஆமாம், மழையாவது ஏதாவது பெஞ்சா எங்களுக்கு என்னன்னு சொல்லிகிட்டே இருந்தார். திடீர்னு மழை பெய்தது, 40 நாள் விடாமல் பெய்தது. நோவாவும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், மருமக்கள் மட்டும் என்ன செய்தாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. இது போல் இயேசு வருகிறாருங்கிற செய்தி பல வருஷமாக என்ன செய்துட்டு இருக்கு, கேட்டுகிட்டே இருக்கு. நம்ம காதில் இது வரைக்கும் ஒரு குண்டு சத்தம் கூட என்ன செய்யலை, கேட்கலை. நமக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கு, சீனாவுக்கும் அங்கே நடக்கு, அப்படி நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலை. ஆகையினால நமக்கு இந்த இயேசு சீக்கிரம் வருகிறார்னு சொன்னோடனே நமக்கு என்ன செய்யலை, இருக்கட்டு, ஒரு கல்யாணம் முடிஞ்சிடட்டு, ஒரு குழந்தைய பார்த்துட்டு, பேத்தி பேரனை பார்த்துட்டு, ஒரு வேலையை பார்த்துட்டு, இதிலே நம்ம அந்த ட்ராக்லேயே பயணிக்கிறதுனால நமக்கு இயேசு சீக்கிரம் வருகிறாங்கிறது அந்த ட்ராக் என்ன செய்யலை, எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு என்ன செய்யலை, கொஞ்சம் மெதுவாக வரட்டுமேன்னு சொல்லி தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆகையினால தான் நிறைய பேருக்கு பாட்டு வாயை திறந்து பாட முடியல. அவர் பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவார், நம்ம உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், அனுபவிக்காமல் போக முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யுது. அப்போ நம்ம எல்லாம் வந்திருக்கிறது எந்த சர்ச்சு தெரியுமா? சர்ச்சுக்கு பேர் பார்த்துருக்கீங்களா? அவன் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் உலகத்துக்கு சொல்லணும். ஏன்னா சர்ச்சு பலகை நம்ம தானே கையில் வச்சுருக்கோம், எப்பா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு. ஆனால் நம்ம என்ன செய்யும், அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே கூச்சப்படுறோம். ஆண்டவர் மெய்யாகவே நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அந்த பாடல்ல சில சரணங்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவரால் முடியும். ஆனால் சில நேரங்களில் சில இழப்புகளை நம்மளால் சந்திக்க முடியாது. ஒரு தாயார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வயதான தாயாரோட பேசி கொண்டிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, தன்னுடைய பேரனுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நல்ல படித்த வாலிபன், நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு கூட இருக்கிறான். அவன் நல்ல ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை நேசிக்கிறவன். குறிப்பாக என்னென்னா, நடுராத்திரியில் பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு வாலிபன். அவன் திடீர்னு அவனுடைய தகப்பனார் என்ன பண்ணார்னா, நோய்வாய்ப்பட்டு மரிச்சிட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவரும் ஒரு நல்ல ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். பல நாட்கள் ஜெபம் பண்ணியும் அவனுக்கு ஜெபம் பண்ணால் அவங்க அப்பாவை உயிரோடு கிடைக்கல. இன்னொன்று, அவனுக்கு ஒரே ஒரு சகோதரி. திருமணம் முடிந்த சில நாட்களுக்குள்ள அவருடைய அத்தான், அதாவது சகோதரியினுடைய கணவன் கொடிய கேன்சர் வியாதினால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தார். அது இவங்களுக்கு தெரியாது. அதுவும் அப்படி தான், கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஹோமோ ஸ்டேஜில் இருந்து அவன் மரிச்சு போனான். இந்த 2 காரியத்தையும் இவன் அதற்காக ப்ரேயர் பண்ணி போராடி அவன் திருப்பி அந்த உயிர்கள் திருப்பி கிடைக்காதனால அந்த 2 பேரும் மரித்த பிற்பாடு அவன் நினச்சிட்டான், கடவுள்னு ஒருத்தர் இல்லைங்கிற டிக்ளேர் பண்ணி இப்போ ஒரு நாஸ்திகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சின்ன வாலிப தம்பி. அந்த தாயார், அவனுடைய பாட்டி மிகவும் வருத்தப்பட்டாங்க. என் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக காரியங்கள்லாம் ஈடுபடுறோம், இந்த ஒரு தம்பி இவன் மட்டும் இப்படி மாறிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நிறைய நேரங்களில் சில தோல்விகள், சில தவறுகள், சில நஷ்டங்களுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியாத காரணங்கள். ஆனாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், நாம் நேசிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கரங்களை அசைத்து சொல்லுமா ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பாடலர் ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால சில பிள்ளைகள்லாம் நல்ல கையை தட்டி உற்சாகமா ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. சொல்லுவீங்களா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, ஆமென். நீ நினைத்தது
நிற்பதை, மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே, என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, சொல்லுவோ, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. மறுபடியும் சொல்லுவோ, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவர். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவர், இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே, கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது காக்காததை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவர். கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அடைகின்ற அன்பரே, இதை அடித்தாலும் அடைகின்ற அன்பரே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் எழுந்திருப்பமா இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு மனநிலைமை எங்களுக்கு தாங்கப்பா. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, உமக்கே உமக்கே ஆராதனை, உயிர் உள்ள நாளெல்லாம். ஒரு முறை கூட உமக்கே ஆராதனை. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. நினைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. நல்ல கரங்களை தட்டி கதனை மகிமைப்படுத்துவோமே. அப்படி ஆண்டவன் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க வாயில திறந்து, அனைத்தையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர். வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது, எல்லாமே உங்களால முடியும்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. அனைத்தையும் செய்து முடிக்கிறவர், அவர் நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையுமே செய்வதற்கு ஆற்றல் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் முடிவெடுத்தார், யாதான் மாற்றம். சேர்ந்து பாடுவோமா ஒரு மனதோடு கூட? நீர் முடிவெடுத்தார், யாதான் மாற்ற முடியும். ஒரு முறை கூட சொல்லுங்க. நீர் முடிவெடுத்தார். நீங்க முடிவெடுத்தாச்சு, யாதான் மாற்ற முடியும். எனக்குன்னு எங்களுக்குன்னு நீங்க ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கிறீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கு எங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்கு ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறீர்கள். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே.
நின்று கொண்டிருக்கிறவர், நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வத்துக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஒருவேளை முறுமுறுப்புகளோடு கசப்புகளோடு கூட சோர்ந்து போல மனநிலைமையில் இருப்பீங்கன்னா கொஞ்சம் வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்கம்மா. ஆண்டவருடைய வாழ்க்கையில என்னைக்கு ஆயிலும் தீமை செய்திருக்கிறாரா? ஆண்டவர் நமக்காக எதை ஆயிலும் தீமை செய்திருக்கிறாரா? அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். அப்படியே கண்களை மூடி சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ரிபலதர கல்பரா, அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. வெட்கப்படாம சில நிமிடங்கள் வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாலிப தம்பி தங்கச்சி எல்லா வாயில திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரட்டோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்க நாமம் இந்த இடத்துல உயரட்டோப்பா. ஆமென். ஹல்லேலூயா. துதியாலே ஆண்டவரை உயர்த்துவோம், துதியாலே ஆண்டவரை கனம் பண்ணுவோம். ஆமென். அதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவரை துதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல கரல தடலரபா. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்ம மீது ஊற்றப்படும். அவருடைய நாமம் உயர உயர அவருடைய பிரசன்னம் நம்ம மீது இறங்குகிறது. ஹல்லேலூயா. எல்லா மன குழப்பங்களை கர்த்தர் மாற்றுவா. ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா. நாம் தைரியப்படுவோம், நாம் பலப்படுவோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் வீழ்ந்து போக மாட்டோம், நாம் அடங்கடிக்கப்பட்டு விட மாட்டோம். ஹல்லேலூயா. நம்மை தூக்கி நிறுத்துகிறவன் நம் அருகில் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவன் நம்ம அருகில் இருக்கிறார். அழாதே என்று சொல்லி தைரியப்படுத்துகிறவன் நம் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகபல துடரபல ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று நாயினூர் விதவையை தைரியப்படுத்தினவர் தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையாகிய அந்த மகனை பாடையிலே உலகோர் ஆமை கிராமத்தார் அடக்கம் பண்ண செல்கிற அந்த கடைசி தருணத்தில் ஆமே 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 அழுது கொண்டிருந்த அவளை பார்த்து இயேசு சொன்னா, அழாதே என்று சொல்லி தைரியப்படுத்தினா. ஆமேன். உயிரோடு கூட தன்னுடைய மகனை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆமே கர்த்தர் கிரியை செய்தார். இந்த காலை வேளையில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறவர், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடையில் இருக்கிற வாலிபனை உயிரோடு எழுப்பினவர். ஆமே. நம்முடைய வாழ்வில் முடங்கி கிடக்கிற காரியங்களை எழுப்பப்படுகிறவர். ஆமே. முடமாய் போனவைகளை, பிசகி போனவைகளை நிற்க பண்ணுகிறவர், தூக்கி நிறுத்துகிறவர், படகடிக்கப்பட்டவரை தூக்கி நிறுத்துகிறவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து அப்படி கண்களை மூடி ஆண்டவரேன்னு சொல்லி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதரபா. அவருடைய கைகள் குறுகி போகல, அவருடைய கைகள் குறுகி போகல. அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. சொல்லுவோம் ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. செய்து சொல்லுவோம், உங்க கைகள் குறுகவில்லை. எல்லா உதடுகள் அந்த வார்த்தையை சொல்லட்டோமா? கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள், உங்க கைகள். நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தைய. அவருடைய கைகள் குறுகி போகல. நன்மை செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகல. கிரியை செய்ய கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகல. ஆமென். ஆல் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உனக்கு தெரியுமா ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய கை குறுகி போகல. நம்ம நினைக்கிறது மாதிரி அல்ல. இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்காததுனால ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போய்விட்டோ என்று சொல்லி நீங்க தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். ஆமென். ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போகல.
ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகல. ஆமென் ஆமென். கிரியை செய்ய கூடாதபடிக்கு அவருடைய வல்லமைகள் குன்றி போகல. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். மரித்தே ஆனாலும் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய அற்புதமான வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆமே. கைகளை தட்டி சொல்லுங்க, உங்க கைகள் குறுகலப்பா, உங்க வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. ஹalleluya. ராகாபாலா தீபி ஆத்தலா ருகாதடலா ரபா. ஆமென் ஆமென் ஆமென். மகிழ்ச்சியோடு கூட நீங்க வாயை திறக்கணும் பிரியமானவர்களே. ஹalleluya. அமைதியா நிற்காதுங்க, வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க கை குறுகலப்பா, உங்க கைகள் குறுகலப்பா, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகலப்பா. ஓ சொல்லுவோம், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் முடியாதது எதுவும் இல்லை. செய்து சொல்லுவோம் ஆண்டவர், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது. நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு விசுவாசம், நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும். சொல்லி பாருங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஒரு முறை கூட உங்க கைகள் கொடூர மனம் படைத்த ஒரு மனிதர், அவே தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தவர், அடித்து நொறுக்கினவர், அவர்களை சிறைச்சாலையிலே இட்டு அழகு பார்த்தவர். ஆமென். ஒரு நாள் அப்படிப்பட்ட கொடூர குணம் படைத்த ஒரு மனிதனையே வழியிலே ஆண்டவர் சந்தித்தார். சவுல் என்கிற அந்த வாலிபனை கர்த்தர் சந்தித்து அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றினது உண்மையானா, இந்த காலை ஆராதனை வேளையிலே பங்கெடுத்திருக்கிற நம்முடைய வீடுகளிலோ கீழ்ப்படியாத குணம் படைத்திருக்கிற, அவன் ஒழுங்கற்று திரிகிற நம் குடும்ப அங்கத்தினரை கர்த்தர் சீர்படுத்துவா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை, உங்களால கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் ஆமென். மரணத்தோடு போராடி கொண்டிருந்தான் எசேக்கியா என்கிற அரசர். ஆமென் ஆமென். அவனுக்கு முடிவு எழுதப்பட்டு விட்டது. இனி அவனுக்கு வாழ்வென்பது கேள்விக்குறியாய் இருந்த பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல தேம்பி அழுதா. ஆண்டவர் இறங்கி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது உண்மை. இந்த காலை ஆராதனை வேளையில் பங்கெடுத்து வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற, ஆமென், வேதனையோடு கூட போராடி கொண்டிருக்கிற, பிரச்சனைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற, ஆண்டவரே கண்ணீர் தான் என் உணவா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற, ஆமென், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறபடினால கரங்களை தட்டி சொல்லுவோம், உங்க கைகள் குறுகலப்பா. சொல்லுங்க வாயை திறந்து, உங்களால முடியாதது ஒண்ணு இல்லப்பா.
அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் முடக்கப்பட்டிருக்கிறவைகளை ஆமென் சீர்படுத்த அவருடைய கைகள் குறுகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தம்முடைய ஜனத்திற்கு இறங்கி அற்புதங்களை செய்கிறவர். தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை கண்டு மகிழுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை கண்டு அவர் மகிழுகிறவர் அல்ல, நமக்கு உதவி செய்கிறவர். சொல்லுங்க வாயை திறந்து, நீர் எங்களுக்கு இறங்குகிறவர், நீர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர். ஓ உங்க கைகள் அப்படி சொல்லுவோம், உமால் கூடாதது உங்க கைகள். ஹல்லேலூயா. எதுவும் இல்ல உமால் ஆகாதது, எதுவும் இல்ல உமால் முடியாதது, எதுவும் இல்ல. அப்படி சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே. நல்லா கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவன் உயிரோடு இருக்கும் பொழுது நான் பயப்படுவதில்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை! அந்த வார்த்தையை உங்க வாயினால் அறிக்கையிடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நீ என் தேவன் இருக்க எனக்கு பயமே இல்லப்பா. சொல்லுங்க, இந்த வியாதிகள் ஏமாத்துறோம், இந்த கடன் பிரச்சனைகள் ஏமாத்துறோம், இந்த குடும்ப பிரச்சனைகள் ஏமாத்துறோம், ஆமென், இந்த நெருக்கங்கள் ஏமாத்துறோம், இந்த அவமானங்கள் ஏமாத்துறோம், இந்த தீமைகள் ஏமாத்துறோம், இந்த மன குழப்பங்கள் ஏமாத்துறோம், ஓ இந்த பதட்டங்கள் ஏமாத்துறோம், இந்த பதறுதல்கள் ஏமாத்துறோம். ஓ ஹல்லேலூயா. ரக்கா பௌஷி ஆந்தரபா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற, எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற, எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்துகிற என் தேவன். அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, என் தேவன் நீர் இருக்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நீர் இருக்க எங்களுக்கு பயமே இல்லை. சொல்லுங்க, ஆமே. பாடுகள் நிறைந்த உலகத்துல, நெருக்கங்கள் நிறைந்த உலகத்துல, வேதனைகள் அவமானங்கள் நிறைந்த உலகத்துல என் தேவன் நீர் இருக்க அவருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தை இது. அவரை விசுவாசிக்கிற தேவஜனம் சொல்ல வேண்டிய வார்த்தை இது. அவரை நம்புகிற ஜனங்கள் அறிக்கை விட வேண்டிய வார்த்தை இது. என் தேவன் நீர் இருக்க எங்களுக்கு பயமே இல்லை. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, நீர் இருக்க. ஆமென். உண்மையுள்ள தெய்வம் நீர் இருக்க, உயிருள்ள தெய்வம் நீர் இருக்க எனக்கு பயமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்றீங்களா? வலது கரத்தை இருதயத்தில் வச்சுட்டு அப்படி சொல்லி பாருங்க. அப்படி சொல்லுங்க. நான் சொல்றத வார்த்தை இருதயத்தின் ஆழத்தில் வச்சுட்டு மறுபடியும் சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற, எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை ஐயா. எதுவுமே எல்லாவற்றையும் செய்கிறவங்க, எல்லாவற்றையும் செய்கிறவங்க என்பது எதுவுமே இல்லப்பா. இல்லையே
கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த அன்பு ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவர், அவை நிறைவேற்றி மகிழுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர். அவரால் ஆகாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே அந்த மென்மையான இருதயத்திலிருந்து அவரை உயர்த்துகிற அந்த துதி அப்படியே செலுத்துவோம். அவர் நம்மை அமைதிப்படுத்துகிறவர், அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமென். நீதியின் வலது கரத்தினால் நம்மை நடத்தி கொள்ளுகிறவர். அவருடைய சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவரை உயர்த்தும் பொழுது அவருடைய அளவில்லாத தெய்வீக பிரசன்னத்தினால, அவருடைய உன்னத வல்லமையால நம்மை நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய மகிமையால முடிசூட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ரபௌதல ஷல்வரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபலதடலதர ஷல்கரதனரபா. எத்தனை பெரிய கொந்தளிப்புகள் வந்தாலும், எத்தனை எதிரிட்டு வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற தேவ வல்லமையை நமக்கு அருளி செய்கிறவர், அவைகளை மேற்கொண்டு செய்யப்பட்டிருக்கிற வல்லமையை நமக்கு அருளி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உரபல கரதடலரபா. ஒற்றுமையா வல்லமை, ஒற்றுமையா வல்லமை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். ஒற்றுமையா. நீ கேளுங்க, வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க, பெரியவங்க கேளுங்க. அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் நம்மை வெறுமையாய் விடமாட்டார். அவர் தம்முடைய ஆவியினால நம்மை நிரப்பி நம்மை அதிகாரப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்முடைய ஆவியினால நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்துருக்களை மேற்கொள்ளுகிற பலத்தை தம்முடைய ஆவியினால் நமக்கு அளிக்கிறவர். சிம்சோனை பலப்படுத்தினவர், எதிரிகளுக்கு முன்பதாய் சிம்சோனை பலப்படுத்தினவர், கிதியோனை பலப்படுத்தினவர், தம்முடைய ஆவியினால நிறைத்து எதிரியை மேற்கொள்ளுகிற பலத்தை அருளி செய்தவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்மையும் தம்முடைய ஆவியால் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து கேளுங்க. வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து, ஒற்றுமையா உங்க வல்லமையை காத்திருக்கிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு கூட நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. சொல்லுங்க, ஒரு தாகத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். உடைய வல்லமையால் நாங்கள் நிரப்பப்படணும்ப்பா, உடைய ஆவியினால் நாங்கள் நிரப்பப்படணும்ப்பா. தாகத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஷலகரதுடலரபபதலபா. ஹொரிபியலகரதடரபௌ ஷலகரபா. 120 பேர் மேல் வீட்டு அறையில தாகத்தோடு கூட காத்திருந்தாங்க. ஆமென். அவருடைய பாதத்தை தேடி வந்து காத்திருக்கும் பொழுது அக்கினி பயமான நாவுகள் அவர்களுக்குள் இறங்கினது. அவர்கள் பலவிதமான பாஷைகளை பேசினாங்க. அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில எத்தனை மாற்றங்கள். பயந்து கொண்டிருந்த அந்த தெய்வ ஜனம் பலமுள்ளதா எழும்ப ஆரம்பித்தது. சத்துருக்களுடைய மிரட்டலுக்கு நடுங்கல.
ஓ சத்துருக்களால் அவர்கள் அடக்கி போட முடியல, அதிகாரங்களால் அவர்களை அடக்க முடியல. ஆமென். தேவ ஆவி அவர்கள் பெற்றிருந்ததுனால அவர்கள் எழுந்து ஜொலிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர்களுக்குள்ள பயம் இல்லை, அவர்களுக்குள்ள சோர்வு இல்லை, அவர்கள் மனமடிந்து போகல. எவ்விடத்திலோ எங்கெல்லாம் அனுப்பப்பட்டாங்களோ அங்கெல்லாம் மகிமையான கர்த்தருடைய கிரியை நடப்பித்தாங்க. ஆமென். கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னையும் பலப்படுத்தினீரேன்னு சொல்லுங்க. எங்களையும் பலப்படுத்தினீரே, எங்களையும் பலப்படுத்தினீரே. ரிபல கரதடலதவா உமக்கே ஆராதனை. உயிருள்ள உமக்கே ஆராதனை. ஆண்டவரே நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியானது காலை வேளையிலும் ஒரு சிறு கூட்டமாய் உங்கள் சமூகத்தை தேடி வந்து உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர பண்ணி கொண்டே இருக்கிறேன். உடைய கருமையின் கருத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் இன்னும் தேவரீருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டான எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.